வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ளவுஸ் கட்டிங் பற்றின வீடியோ கிடையாது, சரிங்களா? இது வந்து அதை ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது, ஆரி ஒர்க் பண்ணுறதுனால நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், எப்படி சம்பாதிக்கிறோம், அந்த இதெல்லாம் பற்றின வீடியோ தான். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும், சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க, ஓகேங்களா? சரிங்களா? அதாவது நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு தான் இருப்போம். யாரும் எதுவும் பேச மாட்டோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சுற்றிங்கிறத விட நம்மளை சொந்தக்காரவங்க, அவங்க தான் நம்மளை ரொம்ப பேசுவாங்க. நம்ம என்னமோ யாரையும் ஏமாற்றி காசை பறிக்கிற மணிக்கு நினச்சிட்டு பேசுவாங்க. நீங்கள் அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, அவங்க வீட்டில் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா 4000 5000 அப்படி வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கிற கஷ்டம் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆரி ஒர்க் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடி பேக் பெயின் வரும், கழுத்து வலிக்கும், கை வலிக்கும், எல்லாமே வலிக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த ஒர்க்கை போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்து அந்த காசை வாங்குவோம். யாரும் நமக்கு ஓசியாக கொடுக்க போகிறதில்ல. அப்படியே ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணாலும் அத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க முடியும்? அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கே அவங்கவுங்களுக்கு முடியலை. நம்மளோட தேவைக்காண்டி தான் நம்ம வேலை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி என்ன செய்ய முடியும்? அதனால் நம்மளை வந்து இளக்காரமாக பேசுகிறது, யாரையும் ஏமாத்தலை இல்லைங்க. நம்ம உழைச்சி தான் முன்னேறுறோம். ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த 4000 ரூபாயில் வந்து நானும் சேர்ந்து ஒர்க் போடணும். என்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் அதில் தான் நான் சம்பளம் கொடுக்கணும். அதுபோக எவ்வளோங்க மிஞ்சி போனால் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 500 600 மிஞ்சுமா, அவ்வளோதாங்க மிஞ்சி. மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது போக ஒரு மேக்ஸிமம் 1000 ரூபாய்க்குள்ளே தாங்க நான் அந்த ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்படி இருந்தால் அவ்வளோ பேசுவாங்க. நம்மளை எப்படா கீழே விழுவோம் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறதுக்கு ரெடியாக நிற்பாங்க. அந்த மாதிரி உலகம் தாங்க இப்போ இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து சொந்தக்காரங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. நம்ம எப்படா நல்லா இருக்க மாட்டோம், கீழே விழுவோம் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அடுத்தவங்க நம்ம வந்து இவ அப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறத விட சொந்தக்காரங்க சொல்கிறதே நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும், சரிங்களா? எப்போ பார்த்தாலும் வாயில் வச்சு மிளறன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? அதுதான் அது. ஒருத்தவங்கள நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ரொம்ப கஷ்டம்தான் வரும். முன்னேறவே முடியாது அவங்களால. அது வந்து மற்றவங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து உழைக்கிறோம், முன்னேறுறோம். இதில் என்னங்க அடுத்து அவங்களுக்கு என்னங்க வந்துச்சு? அவங்களும் அதே தொழிலை தான் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்தாலும் நம்மளை வந்து தான் பேசுகிறாங்க. நம்ம வந்து அவங்கள பேசுகிறதே கிடையாது. அவங்கள பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. நம்ம வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டே போய்கிட்டே இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும். அது மாதிரி தாங்க நம்ம வந்து யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களையும் சரி, சுற்றியில் இருக்கவங்களையும் சரி, யாரையுமே நம்பக்கூடாது, சரிங்களா? அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அதனால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம்னா நம்மகிட்ட கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த எதிர்பார்ப்போடு நம்ம வந்து எந்த தொழிலையும் ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்ககிட்ட கூட கொடுத்து இது பண்ணிக்கிடுவாங்க, நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நல்லா வந்துடுவோம். அந்த மைண்ட் செட்டில் வந்து அவங்க இருப்பாங்க, சரிங்களா? அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும், சரிங்களா? அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நினச்சி இது பண்ணோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த படி வந்து நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது. அப்படியே அந்த இடத்துலையே நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். அதனால் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை எதுவோ அதை பார்த்துட்டு நம்ம இலக்கு எதுவோ அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து நம்மளோட இலக்கை நோக்கி கோல் போட முடியும், சரிங்களா? அவங்க சொல்கிறத நம்ம நினச்சி இது பண்ணோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அப்படியே ஒரு இடத்துலையே உட்காந்துட வேண்டியது தான். அதனால் யார் என்ன சொன்னாலும் சரிங்க, நம்ம வேலையை நம்ம வாட்டில் பார்க்கலாம். யாரையும் நம்ம வந்து குற்றம் சொல்கிறக்காண்டி இந்த வீடியோ சொல்லலை. உண்மையிலே என்னோட லைஃப்பில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு, எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு, சரிங்களா? அதை வச்சு தான் சொல்கிறேன். அவங்க சொன்னதுலேருந்து எனக்கு வந்து ஆரி ஒர்க் போடுறது குறைஞ்சிருச்சு.
உண்மையிலே அப்படி தான். அது வந்து ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறது. யாரையும் பற்றி எதுவும் இது பண்ணாதீங்க. அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க. அதை போய் எதுக்கு நம்ம ஏன் சொல்லணும்? தப்பு தானேங்க. அது வந்து நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லாம் நடந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? எங்ககிட்ட வந்து நாங்கள் ஆரி ஒர்க் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எங்கள் சேனலில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் நாங்கள் நிறையா போட்டிருக்கோம். யாருக்காவது ப்ளவுஸ் கட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்களும் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி எல்லாேருக்கும் கொடுங்க. சரிங்களா? அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, டவுட்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வேலையை நம்ம வாட்டில் பார்த்துட்டே இருப்போம். நான் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வந்து முன்னேறி போய்க்கிட்டே இருப்போம். அதுதான் எல்லாேருக்கும் இருக்கணும், மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேவையில்லாமல் யார்கிட்டையும் எதுவும் தேவையில்லாமல் நம்மளும் பேச வேணாம், யாரும் நம்மளையும் பேச வேணாம். அப்படி தான் இருந்தால் தான் நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க முடியும். நம்மளும் பேசினோம்னா நம்ம போகிற பாதையை விட்டுட்டு அப்படி நின்றுவோம். அதனால் நம்ம என்னன்னாலும் சரி, நம்மளோட பாதையை நோக்கி போயிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்போம். பேசுகிறவங்க பேசிட்டு அவங்க அதே இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கட்டும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சளவு. சரிங்களா? நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.